அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரி அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃபு வல் ஆஃபியா ஃபித்தீனி வத்துனியா வல் ஆஹிரா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அம்மா பஅத். ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين يحبون أن تشيء الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா. ஜாத முஸ்லிம் வ இன் சாம வ ஸல்லா வ ஸஅம அன்னஹு முஸ்லிம் ثم اتفاقا إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان. وعن عبد الله بن عمر أن النبي صلى الله عليه وآله وسلم قال أربعة من كن فيه كان منافقا خالصا ومن كانت فيه خصلة منهن كانت فيه خصلة من النفاق حتى يدعوها إذا اؤتمن خان وإذا حدث كذب وإذا عاد غدر وإذا خاصم فجر. சர்வ புகழும் தனித்தவனாகிய தன்னிகரற்ற உலக தேவைகளிலிருந்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அற்ப சொற்ப வணக்க வழிபாடுகளிலிருந்தும் உருவங்களை செதுக்கி இணை கற்பிக்குகின்ற அத்தகைய நிர்மூடர்களிலிருந்தும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலீம் என்ற தனித்தன்மையை கொண்ட உயர்வான, யாராலும் எத்தகைய சீண்டுதல்களையும் ஏற்படுத்த முடியாத ரப்பாகிய அல்லாஹ் தான். அத்தகைய அல்லாஹ் நம்மை படைத்து பரிபாலித்து
பக்குவமாக அனைத்தையும் நமக்கு கொடுத்து கியாம நொடி நாள் வரை நம்மை இல்லாமையிலிருந்து இருக்கின்ற நிலையில் கொண்டு வந்து தாயின் கர்ப்பத்தில் இருந்து உலகம் முழுவதிலும் தீங்குகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நம் அனைவர்களையும் ஒரு இஸ்லாமியர்களாக அல்லாஹ்விற்கு மாத்திரம் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வழிபடக்கூடிய மூமின்களாக ஆக்கி வைத்தமைக்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கடமை நம்மின் மீது புகழுதல் அல்லாஹ்வுக்காக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ் தனித்தன்மை கொண்டவன். அல்லாஹு தான், அதற்கு வேற இணை பலி இலி சொல்லில்லை. அல்லாஹ் தான். அல்லாஹினுடைய அர்த்தத்தை நான் சிந்திப்பதானால் யூமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த சருத்துக்கள் இருக்கணும், குர்ஆன் கூறப்பட்ட திட்டங்கள் இருக்கணும். அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் மனிதர்களுக்கு என்ன செய்வான், செய்து கொண்டிருக்கின்றான் என்பனையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்கும்போது யாருடைய சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் சிந்திப்பிற்கும் வர்ணனைக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்ட மகா பெரும் மகா ஜோதி கற்பனைகளால் கூட அவனுக்கு எத்தகைய ஒரு கற்பனையும் கொண்டு வந்து விட முடியாது. நாம் தூய்மையாக ஈமான் கொண்டிருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்தில் அல்லாஹுவை தவிர எதுவும் இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய மெய் தூதர், அல்லாஹ்வை அறிவிக்கக்கூடிய காட்டித்தரக்கூடிய ஒரு அருள் நபியாக இருக்காங்க. அவர்களும் மனித உருவத்தில் அல்ல, ஆனால் மிஸ்லுக்கும் யூஹா இலைய என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. குர்ஆனுடைய ஆயத். உங்களை போன்றவன், ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகின்றது என்றால் உங்கள் நின்றும் நான் மிக பெரும் கற்பனைக்கும் வர்ணனைக்கும் வரிவதற்கும் அப்பாற்பட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இதை உள்ளால் உணர்வது தான் உயர்வான அந்தஸ்தை நமக்கு கொடுக்குமே தவிர போலியாக சித்தரித்து பல சித்து வேலைகளை கற்று, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சித்து வேலைகள். மௌஜிசா என்பதும் கராமத் என்பதும் அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடியது. ஷைத்தானுக்கு வழிபட்டு சித்து வேலைகளை கற்று அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தன்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்று கற்களையும் முற்களையும் செடிகளையும் கொடிகளையும் வணங்கி கொண்டு சில அற்ப நிலைகளை காட்டி மக்களை ஈழ்த்தி ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தை நினைத்து அவர்கள் நகைகளாக, பொருளாக, காராக, பங்களாவாக தங்களுக்கு தேவையான அனைத்தையும் வசதி செய்து கொண்டு நான் கடவுளை காட்டித் தருகின்றேன் என்று சொன்னால் அவர்கள் ஷைத்தானின் மூல மனிதர்கள் என்பதை இங்கு நாம் சரியாக உணரணும். எவனும் கடவுளை காட்டித்தர முடியாது, எவனாலேயும் கடவுளை அடைய முடியாது. அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன். அல்லாஹ்வை அறிந்தால் அனைத்தும் இவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். யாரால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தானாக கற்றுத்தர்றான். இங்கே ஆசிரியர் யார்? அல்லாஹ். நபிமார்களுக்கும் ஆசிரியராக இருந்தான். நபிமார்களை கொண்டு நமக்கு தெளிவாக்கி நபிமார்களுக்கு பிறகு நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான். சந்தேகப்படக்கூடிய விஷயங்களை, நிஃபாக்கான விஷயங்களை நாம் எரிந்து விடுவோமேயானால் வத்தக்குல்லா வயோ அல்லிமுக்குமுல்லா, நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகின்ற கல்வி அழியா செல்வமாக இருக்கும். உலகத்தில் கல்வி 3 வகைகளாக இருக்கு. ஒரு வகையான கல்வி துனியாவை சார்ந்தது. அந்த கல்வி கற்றால் உலகத்தில் மதிப்பார்கள், பொருளாதாரம் சம்பாதிக்கலாம்,
அதை கொண்டு தான் உயர்ந்தவன் என்று அவன் நினைக்கலாம். இந்த 3 அம்சம்தான் அதில் இருக்கு. வேற எத்தகைய உயர்வுகளும் அதில் இருக்காது. உலகத்தினுடைய உயர்வுகள் தான் இருக்கும். 2வது வகையான கல்வி அறிஞர்கள் கற்றுக் கொடுத்து ஆத்மீகர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் அடைந்த அனுபவத்தை வெளிப்படுத்தியதை நூல்கள் மூலமாக புஸ்தகங்களின் மூலமாக அனைத்து ஜாதி இன மக்களும் படித்து கொண்டு அவைகளை போன்று செய்ய முயற்சித்து சித்து வேலைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் நாங்கள்தான் கடவுளை காட்டித் தருகின்ற அரக்கர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. முந்தியதும் உலகத்திற்காக, இப்போ சொன்னதும் உலகத்திற்காக. 3வது ஒரு கல்வி ஒன்று இருக்கு. அது யாரும் கற்றுத்தர முடியாது, கற்க முடியாது. அல்லாஹ் நாடி ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்தால், அல்லாஹ் நாடி ஒருவனை தேர்ந்தெடுத்தால் அந்த இடத்தில் அந்த கல்வி மனிதர்களுக்கு மிக உயர்வானது தரும். இம்மையிலே அந்தஸ்து தரும், வாழ்க்கையிலே உயர்வை தரும், வணக்க வழிபாடுகளிலே தூய்மை தரும், மரணித்ததற்கு பிறகு ஆழா உயர்வான மட்டத்தை நமக்கு கொடுக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரசூலை அடைந்து நினைத்ததை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற ஒரு அரும்பெரும் செல்வம் கல்வி, இஸ்லாமிய கல்வி. அந்த கல்வி அரிசி முதல் அடிபாதாளம் வரை, அடிபாதாளம் முதல் மறுபடி அரிசி வரை, அரசுல்லா வரை நமக்கு பிரயோஜனமாகக்கூடியதாக இருக்கு. இந்த கல்விகளில் எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது என்பதை நாம் அறிந்து கொண்டாலும் கூட செயலாற்றுவதற்குத்தான் திறன்கள் போதவில்லை. காரணம், இந்த உலகத்தின் இச்சாபாசைகளில் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முன்வைத்துத்தான் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அமைந்திருக்கின்றது. சத்தியம் என்பதும் அசத்தியம் என்பதும் மக்களுக்கு தெரிந்தாலும் கூட மக்கள் சத்தியத்தை விட்டு அசத்தியத்தின் பக்கம் ஓடிக்கொண்டே இருக்காங்க. மானிட சமூகத்தில் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காக மெய்ப்பொருளாகிய அல்லாஹ் தன்னை மெய்யாக வைத்து மறைத்து கொண்டான். மறைபொருளை அடைவதற்கு மறைவான ஈமானின் பக்கா உறுதி நமக்கு தேவை ஏற்படுது. ஆமினு பில்லாஹி வரசூலி, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ வ அஹ்காமி ரசூலிஹி. இவைகளெல்லாம் தரமாக நாம் புரிந்து கொண்டால்தான் விளங்க முடியும். இப்பொழுது கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்றது மதரசாக்களிலே. ஆனால் அந்த கல்வி தரமிக்கதாக நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய நிலைகள் உடையவர்கள் வெகு சிலர்களாகத்தான் இருக்காங்க. நிறையா மக்கள் குர்ஆன் ஓதி இருக்கீங்களா? நான் சிறுபிராயத்தில் ஓதினே மறந்துட்டேன். பெண்களை கேட்டால் குர்ஆன் ஓதி இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் ஓதி இருக்கோம். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு குர்ஆனே தொட முடியல. ஆண்கள் சம்பாத்தியத்தை உலகத்தை கொண்டும் பெண்கள் வாழ்க்கையை கொண்டும் எல்லா உயர்வையும் இழந்து கொண்டிருக்காங்க. பள்ளத்தாக்கில் நீர்நிலைகளில் வீடு கட்டினால் கொஞ்சமாக அஸ்திவாரம் இறங்கி ஒன்று அது நொறுங்கிவிடும் அல்லது பூமிக்கடியிலே புதைக்கப்பட்டுவிடும். அதுபோன்று மானிடத்தில் கற்ற கல்விக்கு அமலில்லையானால் கொஞ்சமாக அது உள்வாங்கிக் கொண்டு கடைசியில் அந்த குர்ஆன் ஓதியதையே, நாம் இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களை தெரிந்ததையே மறந்துவிடக்கூடிய மாவாதக செயலாக ஷைத்தான் நம்மிடத்தை உருவெடுத்து நம்மளை அப்படியே அமைக்கிடுவான். தம்மிர் தியாரகமாக ஆகிர். எத்தகைய உயர்வு நமக்கு கிடைக்காது. நமது வாழ்வில் தூய்மை, மென்மை, மெய்மை, உயர்வு, இந்த நாளுடைய அர்த்தத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள்லாம் படித்தவங்க. இன்றைக்கு வேலை செய்து கொண்டு படிப்பவர்களும் ஆண்களிலும் பெண்களிலும் உண்டு. குடும்பத்தை பிள்ளை குட்டிகள் மகாப்பேறுகள் எடுத்துக்கொண்டு படிப்பவர்களும் அமல் செய்வர்களும் உண்டு.
ஆனால் தரமிக்கதாக ஆகுவது எப்படி? புளிய மரத்தில் கொய்யாப்பழம் வராது, கொய்யா மரத்தில் புளி வராது, மாங்காய் மரத்தில் ஆப்பிள் வராது, பலா மரத்தில் ஆப்பிள் பப்பாளி வராது. இதுபோன்று அதனுடைய தன்மைகளிலே அதனுடைய நிலைகளை வெளிப்படுத்தும் போது ருசிகள் கூட அல்லாஹ் கொடுப்பது தான். சில மரத்தில் பப்பாளி இனிப்பே இல்லை, சில மரத்தில் கல்கண்டு மாதிரி இருக்குது, சில மரத்தில் காயாகவே இருக்குது பழுக்க மாட்டுது, சில மரத்தில் பூவாகவே இருக்குது. இதே போன்று தான் மனித இனங்களில் செயல்திறன்களை விடுகின்ற பொழுது ஷைத்தானின் ஆதிக்கம் அங்கே வந்து விடுகின்றது. ஷைத்தான் உச்சையை ஆட்டுகின்ற பொழுது உடலெல்லாம் குலுங்கி நெஞ்சங்கள் அல்லாவை அஞ்சுவதற்கு பகரமாக உலக வாழ்க்கையை அஞ்சி கொண்டிருக்கின்றது. எந்த மக்களை பாருங்க, உலக வாழ்க்கைக்காகத்தான் அஞ்சுறோம். அந்த நோய் வரக்கூடாது, இந்த நோய் வரக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, எல்லாத்திலும் நடுநிலை வைத்திருக்கான்லாம். ஆனால் சாப்பாட்டின் மூலமாக ஒரு நோய் வருது என்பதை குர்ஆன் தடுக்குது. அதை நம்பலை. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குலு வஷ்ரபு பிமா அஸ்லவ்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. எடுத்து பாருங்க ஆயத்தை. உணவு உண்ணாதவர்களும் உணவு உண்டவர்களும் உணவை உண்ணாமல் தன்னை தடுத்து தற்காத்து கொண்டவர்களும் மனிதர்களில் உண்டு, இல்லை என்று இல்லை. ஆனால் இந்த மனித சமூகத்தில் அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை திண்டா நோய், அதை திண்டா நோய் அப்படின்னு சொன்னால் வஸ்துவை உண்ணுவதன் மூலமாக நோய் இல்லை. தன்னுடைய அடவாடி ரவுடீச தன்மையை மாற்றிக்கொள்கின்ற பொழுதுதான், இஸ்லாத்திற்கு பகரமாக மாற்றிக்கொள்கின்ற பொழுதுதான், அடாதுடியிலே வாழுகின்ற பொழுதுதான் அவனுக்கு எல்லா நோயும் வரும். ஒரு நோய்க்கும் ஒரு காரணங்கள் உண்டு. ஆனால் எல்லாத்துலேயும் எல்லா மருந்தையும் எல்லாம் வச்சுருக்கான். கீரையில், காய்கறியில், பல வகைகளில் நோய் அல்லாஹ் கொடுத்ததானாலும் அந்த நோய் சோதனைக்குரியவர்களுக்குத்தான் அதிகப்படுத்துவான் அல்லாஹ். எல்லாத்துக்கும் நோய் வராது. அதிகமாக நோய் வர்றது சர்க்கரை வியாதி எடுத்துங்க, பணக்கார நோயின்டுவாங்க. ஹார்ட் சம்மந்தமாக பணக்கார நோய், இரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் பணக்கார நோய். ஏன் பணக்கார நோய்? அந்த உள்ளம் அல்லாவை மறந்து விட்டது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அங்கு நிம்மதி இல்லை. நிம்மதி இன்மைக்கு காரணம் என்ன என்பதை உணராத சமூகமாக இன்றைக்கு இஸ்லாம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது, உபதேசங்களை கேட்பதை வெறுக்கின்றார்கள் என்று சொல்லும்போது, பல ஃபிர்காக்களாக வந்து அந்தந்த ஃபிர்காக்களை சிறு 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 கூட்டமாக பல காய்கறிகள் மார்க்கெட்டில் விற்பதை போன்று கூறு போட்டுக்கொண்டு அந்தந்த தலைவர்கள் பிரித்து விட்டார்கள் என்று நினைக்கும்போது அப்சூஸ். வேதனைகளிலும் சோதனைகளிலும் அகப்பட்ட இந்த சமூகம் சிங்க வாயில் அகப்பட்ட உணவை எவ்வளவு விரைவில் மெல்லுமோ அதுபோன்று இந்த உலகம் இவர்களை மென்று கொண்டிருக்கின்றது. உலகம் சிங்கத்துக்கு ஒப்பானது, ஒவ்வொரு நாளும் எலிக்கு ஒப்பானது, இரவும் பகலும். நமது வாழ்க்கையில் நாம் தடம் புரண்டு படுக்க எழுந்திருக்க இருப்பது மேகத்தை போன்றது. நாம் வாழ்வில் ருசி கண்டு அனுபவிப்பது மழை பெய்வதை போன்று. ஆனால் இவைகளெல்லாம் என்றும் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. தனக்கு ஆண்மை இல்லை, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பார்க்குறான். பிள்ளை இல்லை, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பார்க்குறான். வீடு இல்லை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். மனைவி இல்லை, யாரையாவது கட்ட முயற்சிக்கிறான். இதெல்லாம் செய்யக்கூடிய மனிதன் ஈமானில் தரம் கற்றுவிட்டது. ஈமானை நாம் ஒரிஜினலாக அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கு எத்தனை நபர்கள்? நமக்கு பிள்ளை என்று துடிப்பதை, பிள்ளை இல்லை என்று துடிப்பதை போன்று நமக்கு தொழுகை இல்லை, வணக்கம் இல்லை, குர்ஆன் ஓதில்லை, ஸலவாத் இல்லை, திக்ர் இல்லை, ஃபிக்ர் இல்லை, கல்பில் நிம்மதி இல்லை. இதை எப்படி அடைவது என்பதை பார்ப்பது எப்படி?
சகோதரிகளே, வேதனைக்குரிய வாழ்வில் நாம் புரண்டு கொண்டு ஒய்யார மெத்தையில் படுத்து காட்டில் வாழும் சிங்கத்தோடு நாம் வாழுகின்றோம் என்று நினைத்தால் நீ படுத்திருப்பது பெட்டு. காட்டு சிங்கமோ காட்டில் உலாவிக் கொண்டு முற்களிலும் வெயில்களிலும் மலைகளிலும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. தேடி என்ன பயன்? அறிவை இழந்து ஆற்றலை இழந்து உலக அற்ப ஈன வாழ்க்கைக்காக ஒரு நொடி கண்ணை மூடி திறப்பதற்குள் ரூகை கைப்பற்றக்கூடிய ஒரு தோல் சலாம் கொடுத்து மறுதோல் சலாம் கொடுக்கும் போது கூட இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படாத அந்த வாழ்க்கையில் நாம் எதை சாதிச்சிருக்கோம்? எதை இனி சாதிக்க போகிறோம்? நம்மை படைத்த அரகமுர் ராஹிமீனை இரகம் நான் கேட்பானே. நமக்கு அத்தனையும் ஐக்கியங்களை கொடுத்த அல்லாஹ் நம்மை நாளை கியாமத் நாளில் கேட்பானே. தந்தையின் முதுகுந்தண்டில் இருந்தோம், தாயின் கர்ப்பத்திற்கு வந்தோம், தாயை எத்தனை உதைத்தோம், தாயின் மார்பில் பானை இருந்தபோது எத்தனை முறை அந்த முளைக்காம்புகளை நாம் கடித்திருப்போம், தாயை மூஞ்சியிலும் உதடிலும் கண்ணிலும் எத்தனை முறை காதுகளிலும் நாம் கிள்ளி இருப்போம். அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா மாஷா அல்லா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லாக் லாக் சுக்கூர். இவையெல்லாம் நாம் சிந்திக்கும் போது நமது வாழ்வு மேல்கள் பில்லரிக்கும் அளவிற்குத்தான் அமைந்திருக்கின்றது. எனவே நாம் இந்த உலகத்தில் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும், குற்றத்தை ஒழிக்க வேண்டும், அமல்களை பிறக்குகின்ற, அமல்களை நமக்குள் தக்க வைக்கின்ற, அமல்களின் மூலமாக நாம் நமது வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகின்ற, உயருகின்ற வாழ்வை நாம் தேடி அலைய வேண்டும். அது அவ்வளோ சீக்கிரம் படாது. அல்லாஹ் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வயுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயா. குர்ஆனுடைய ஆயாத்தில் உங்களுக்கு பல தெளிவுகளை தெளிவாக நாம் சொல்லியிருக்கின்றோம். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அல்லாஹ் அறிந்தவன், ஞானமுடையவன். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி 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 கேட்க மாட்டீங்களேப்பா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷி அல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களில் நின்றும் அதிகமான மக்கள் ஈமானின் அளவிலே செல்லாமல் பாவத்தை நோக்கி பிரிய வைத்து பாவத்தை செய்ய ஆசைப்படுகின்றனர். அந்த மக்களுக்கு லஹும், நபியை சொல்லுங்க, அதாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆகிரா. இம்மையிலேயும் மறுமையிலும் கடும் நோவு இருக்கு. ஈமான் கொண்ட நம்மளே இப்படி செய்ய போகும்போது அறவே ஈமானுடைய மக்களுடைய நிலை என்ன ஆகும்? வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் மிக அறிந்தவன். எது நல்லது கெட்டது, யாரை உயர்த்துவோம் தாழ்த்துவோம், யாருக்காக நாம் நல்ல வேலைகளை செய்து கொடுப்போம் என்பதை அல்லாஹ் அறிந்தவன், ஞானமுடையவன், ஹிக்மத்துடையவன். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை வயுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயா, குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்தியே விளக்கிய அந்த விளக்கங்களை நீங்கள் எடுத்து நடங்க. அப்படி நடக்கலைண்டா அல்லாஹ் அறிந்தவன், உங்களுக்கு இம்மையிலும் வேதனை உண்டு, சக்கராத்திலும் வேதனை உண்டு, மௌத்திலும் வேதனை உண்டு, ரூகை கைப்பற்றும் போதும் வேதனை உண்டு, கபரில் வைக்கும் போதும் வேதனை உண்டு, கபருக்கு பின்னால் நடக்குகின்ற முன்கர் நக்கீர் கேள்விக்கு பிறகும் அதாபு உண்டு, அதற்கு பிறகு மனுஷரிலும் அதாபு உண்டு. எத்தனை இடத்தில் அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துவானாக, நம்மை காப்பாற்றுவானாக, நம்முடைய வாழ்வை மிக 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 அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நெருக்கமுடையதாக கலந்து உறவாடுகின்ற நிலை உடையதாக ஆக்கி வைப்பானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை, இரவிலே பகலிலே செய்த பாவங்களை, நாம் வேணுமென்றே திமிரின் மூலமாக, அடக்குமுறையின் மூலமாக பாவம் என்று தெரிந்தே செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நம்மை மன்னிக்கட்டும். யா அல்லாஹ், நீ அர்ஹமுர் ராஹிமீன். நாங்கள் பாவிகள், அறிந்து பாவம் செய்கின்றோம், அறியாமை பாவம் செய்கின்றோம். இந்த பாவம் என்று பாவத்தையே நினைத்து செய்கின்றோம். யா அல்லாஹ், எங்களை தூய்மைப்படுத்த உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பே.
எங்களுக்கு வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத் தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். அவர்கள் காட்டித் தந்த வலிமை தூய்மையானது, வலிமையானது, உயர்வானது. அமலின் நோக்கங்கள் எங்களுக்கு வெற்றி தரக்கூடியது. இவைகளையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாங்கள் இந்த உலகத்திற்காக வாழுகின்ற நிலையை ஷைத்தான் எங்களுக்கு சித்தரித்து ஹுப்பு துன்யா ஜீனத்தும் தஃபாகுருன் என்று காண்பிக்கின்றானே ரஹ்மானே, அத்தகைய வாழ்வை, தீங்கு தரக்கூடிய வாழ்வை எங்களிடத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக ஆக்கித்தா. எங்களிடத்தில் எத்தனையோ நல்ல நாட்கள், மாதங்கள், வருடங்களை எல்லாம் தர்ற இந்த புனிதமான துல்காதா மாதம், துல்ஹஜ்ஜை தொடர்ந்து வருகின்ற அருள்மிக்க மாதம், உயர்வை தரக்கூடிய இந்த மாதத்தின் பொருட்டால் எங்களுடைய அகப்புற பாவங்களை மன்னி, உனக்காக வேண்டி நாங்கள் தருகின்ற இந்த குர்பான் உனக்காக தூய்மையாக தரக்கூடியவர்களாக ஆக்கு. அதில் ஏற்படக்கூடிய சிரமத்திற்காக யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லதாக்கி வை. சிரமத்தை நீக்கு, பொருளாதாரத்தை கொடு. உன்னை நினைத்து பல்வேறான நல்ல அமல்கள் செய்ய எங்களுக்கு வாய்ப்பை கொடு. தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு தொழும் பாக்கியத்தையும், பெண்கள் வீட்டிலே தொழும் பாக்கியத்தையும், குர்ஆன் ஓதும் பாக்கியத்தையும், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப் என்ற மன அமைதி பெறுகின்ற அந்த அமல்களையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ காட்டித்தா. அர்ஹமுர் ராஹிமீனே, அதிலே எங்களை ஸ்தலமாக ஆக்கிவை. எங்களை தூய்மைப்படுத்துவதுடன் மென்மை, நேர்மை, உண்மை, வெற்றிக்குரியவர்களாக ஆக்கிவை. எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் நீ மன்னித்து, மகா உன்னத புருஷர்களின் வாழ்ந்த வாழ்க்கையில், வெற்றி பெற்ற வாழ்க்கையின் அந்த வாழ்க்கையில் பதிவில் எங்களையும் பதித்துவை. எங்களை உயர்வாளர்களாக ஆக்கு. நாங்கள் அனுதினமும் பல்வேறான அமல்கள், தஸ்பீகள், திக்ருகள், ஃபிக்ருகள், செலவாத்துக்கள், குர்ஆன் ஓதுதல், திலாவத்தை குர்ஆன், செலவாத், நஃபிலான வணக்கங்கள், ஏழை எளியோர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு உதவி செய்யக்கூடியது, எங்களுக்கு தருகின்ற ரிசுக்கை நீனே தா. யாரிடத்தையும் கையேந்த வைக்காதே, எதிர்பார்க்க வைக்காதே. எங்களை நீ தூய்மைப்படுத்துவது எங்களை மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம் பேத்து கயாம நொடி நாள் வரை யா அல்லாஹ் எங்களுடைய வாரிசை சிறந்த தலை சிறந்த செழிச்ச இனிப்பான தோட்டங்களாக ஆக்கிவை. வெற்றியை கொடு. எல்லோருக்கும் உதவுகின்ற கரங்களை எங்களிடத்தை கொடு. மனப்பான்மையை கொடு. பொருளாதாரத்தை கொடு. வாடகை இல்லாமல் குடியிருக்க ஒரு ஊட்டை கொடு யா அல்லாஹ். குறிப்பாக இந்த இந்தியாவில் அரக்கர் ஆட்சியை அழித்துவிட்ட நல்லோர்கள் ஆட்சியை கொண்டு வா. ஜாதி மத பேதகமின்றி உண்மையை உண்மையாக நடத்துகின்ற நல்லாட்சியை கொடு. இந்த தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சி, நல்லாட்சியை கொடு யா அல்லாஹ். அரக்கர்களோடு சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கு துன்பம் தர வேண்டும் என்றவர்கள் யாரும் ஒரு ஓட்டு கூட வாங்கக்கூடாது. நீ அருள்பாலி. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.